ரெண்டு இந்தியா இருக்கு. ஒரு இடத்துல பணவீக்கங்கிறது 3.48% தான். அங்கதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கவர்மெண்ட் லேட்டஸ்ட் சிபிஐ நம்பரை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணிக்காங்க அண்ட் பேப்பரில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பட் நம்ம கிராசரி வாங்க போனாலோ, ஹாஸ்பிட்டல் பில் வாங்க போனாலோ, இல்லை குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போனாலோ அந்த மெமோ நமக்கு கிடைக்கல. என்ன உண்மையாக நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சிபிஐ இல்லைனா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து 358 பொருட்களை ட்ராக் பண்ணுது. வெஜிடபிள்லேருந்து கார்லேருந்து ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வரைக்கும் ஒரு ஐட்டமுக்கு ஒரு வெயிட் அண்ட் ஆவரேஜ் கொடுக்குது. அண்ட் ஆக்சுவல் லைஃப் லைக்ல இப்படி தான் இருக்கும். ஃபுட் இன்ஃப்ளேஷன் 4.2%, ஆல்ரெடி ஹையர் தென் ஹெட்லைன் நம்பர். டொமேட்டோஸ் வந்து 35% அதிகமாக இருக்கு. கோகனட்டோட விலை 44% அதிகமாக இருக்கு. மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் வந்து 11 to 13% இருக்கு ஆனுவலா, which is nearly 3 times சிபிஐயோட நம்பர். அதாவது உங்களோட ஹாஸ்பிட்டல் பில் வந்து வெறும் 3.48% ஒரு வருஷத்துல அதிகமாக இல்லை, இது வந்து அரௌண்ட் 12% அதிகமாக போகுது. ஏன் சிபிஐ இதை காட்ட மாட்டேங்குது? சிபிஐ ஒரு ஆவரேஜ் எல்லாரோட ஸ்பெண்டிங்கே சேர்த்து பார்க்கறது தான். ரிச், புவர், அர்பன், ரூரல் எல்லாரோடதையும் சேர்த்து பார்க்குற ஒரு நம்பர் தான் அது. பட் நம்மளோட ஸ்பெண்டிங் ஃபுட், ஹெல்த் அண்ட் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. இந்த கேட்டகரிஸ் தான் ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் ஆவரேஜ் ஆஃப் 358 ஐட்டம்ஸில் டைல்யூட் ஆயிடுது. சிபிஐ தவறான ஒரு நம்பர் கிடையாது. நம்மளோட லைஃப்பை ரியல் டைம் பேசிஸில் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம இதை எடுத்துக்க கூடாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எடுங்க. இதை கிராசரி, ரெண்ட், ஸ்கூல் ஃபீஸ், மெடிசன், டிரான்ஸ்போர்ட், ஈட்டிங் அவுட் அப்படின்னு டிவைட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வந்து ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக இருக்குன்னு பாருங்க. இதுதான் உங்களுடைய பர்சனல் இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக இது ஒவ்வொருத்தரும் கால்குலேட் பண்ணியே ஆகணும். நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இது வந்து 7 to 10% கால்குலேட் பண்ணப்படுது. ஸோ நம்மளோட கரண்ட் லைஃப் ஸ்டைலை ஃபியூச்சர்லையும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக எப்போவுமே உங்களோட எஸ்ஐபியை ஒவ்வொரு வருஷமும் ஸ்டெப் அப் பண்ணுங்க. உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை மெடிக்கல் இன்ஃப்ளேஷனை மைண்டில் வச்சுட்டு பில்ட் பண்ணுங்க. ஸோ வெறும் 3.48% இன்ஃப்ளேஷன் வியூவில் வச்சுட்டு உங்கள் ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த நம்பர் வந்து நம்ம கூட ரிலேட்டடாக இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த காணொலியை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாருக்கெல்லாம் சொல்லணுமோ டக்குன்னு பகிர்ந்துருங்க. மறக்காம க்ரோ தமிழை ஃபாலோ பண்ணிருங்க.